இந்த மாதம் வந்து 22ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாள். தமிழ் ரசிகர்கள் எல்லாரும் மறக்க முடியாத ஒரு நாள். தளபதி விஜயனுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை வந்து ஒரு சிறப்பான பிறந்த நாளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ கொடுக்க போகிறாங்க அன்னைக்கு. கிட்டத்தட்ட அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும் எல்லாம் கொடுத்து எடிட்டர் டேபிளில் இருக்குது. ஸோ எடிட்டர் வந்து அதுக்கான ஒர்க்கில் இறங்கிட்டாரு. இன்னும் ஒரு வாரம் தான் பர்த்டேக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால பக்காவாக ஃபைனல் பண்ணி அதை விஜய்க்கு அப்ரூவல் காமிச்சு விஜய் ஓகே பண்ணதுக்கப்புறம் அது அவருடைய பிறந்தநாள் ட்ரீட்டாக வரப்போகுது. ஸோ விஜய் வந்து தன்னுடைய சினிமா கெரியரில் லாஸ்ட் படம் இது அப்படின்னு சொல்லி அறிவிச்சு நடித்த படம். இந்த படம் வந்து தொடங்கப்பட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஷூட்டிங் நடந்து இப்போ ஷூட்டிங்கும் முடிஞ்சிருக்கு. சென்னையில் மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து கொடைக்கானல் நடந்தது. அப்புறம் மீண்டும் சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் மிகப்பெரிய ஒரு செட்டு போட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் காட்சி எடுத்தாங்க. ஸோ அதோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சுது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா வந்து பூஜா ஹெக்டே ஆக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பீஸ்ட் படத்தில் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதனால் மீண்டும் விஜயோட பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. வில்லனா வந்து நம்ம பாலிவுட் நடிகர் பாபி டியோல் மிரட்டியிருக்காரு. இவரும் ஏற்கனவே கங்குவா படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் வில்லனா களமிறங்கியிருந்தாரு. இவங்களை தவிர வந்து நமிதா பைஜு அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆக்டர் நரேன் நடிக்கிறாரு, ரேவதி நடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாரோட இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாயிருக்கு. கர்நாடகத்தை சேர்ந்த கேவிஎன் மீடியா அவங்க தான் வந்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு ஒரு 5 மொழிகளில் ஒரு பான் இந்தியா படமாக இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அனிருத் இசையில் வந்து ஒரு ஒரு மேஜிக் இருக்கும். அந்த மேஜிக் இதுலேயும் கண்டினியூ ஆகும். ஏற்கனவே வந்து அஜித் வந்து விஜய்க்கு பண்ணி கொடுத்த மாஸ்டர் ஆகட்டும், லியோ ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிச்சு. அந்த வைப்ஸ் இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஜயனுடைய பிறந்த நாளுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை ரெடி பண்ணியிருக்காங்க படக்குழு. ஹெச் வினோத் வந்து இந்த படத்தை வந்து செதுக்குறாரு. ஏன்னா இந்த படம் கடைசி படம். ஸோ விஜயனுடைய ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக திருப்திப்படுத்தணும். அதே போல் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கிற விஜய், அதில் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. எல்லாரும் இந்த படத்தின் மூலியமா அவரை கொண்டாடணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்த படத்தை இருக்கணுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியோட மிகுந்த ஒரு நேர்த்தியாக அந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு ஒரு டைம் எடுத்து பண்ணுறாரு. ஸோ படம் வந்து அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா 2026 ஏப்ரல் மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்கும். அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வெற்றி வாய்ப்புக்கு ஒரு அச்சாரமாக அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு கொண்டு போய் சொல்கிற விஜயனுடைய கட்சியினுடைய கொள்கைகள்லாம் மக்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை பார்த்து வினோத் பண்ணுறாரு. இந்த கதை வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய நடிகருக்காக எழுதப்பட்ட கதை. அவர் இதில் நடிக்கலை அப்படின்னோடனே அது இங்கே வந்தது. ஸோ விஜய் வந்து தனக்கு அதில் என்னென்னலாம் சேர்க்க முடியுமோ, என்னென்ன விஷயத்தை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபைனல் ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 350 கோடி ரூபா இந்த படத்தினுடைய பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு பேன் இந்தியா படமாக இந்த படம் உருவாயிட்டிருக்கு. ஸோ இந்த படம் ஜனவரி மாதம் வெளியானதுக்கு அப்புறம் விஜயை வந்து அத்தனை பேரும் கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு ஹெச் வினோத். ஏன்னா ஹெச் வினோத் வந்து ஒரு நல்ல ஒரு பேஷனட் டைரக்டர். அவருடைய படங்கள்லாம் பார்த்தினாலே தெரியும், ரொம்ப ஸ்டைலிஷான பண்ணக்கூடியவர். அவர் விஜய்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில் வரல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு. விஜயுமே வந்து தன்னுடைய முழு இன்வால்மெண்ட்டோட நடித்து இன்னைக்கு ஒரு பக்கம் கட்சி பணியாக இருக்கும், ஒரு பக்கம் ஷூட்டிங், இப்படி ரெண்டையுமே கிளாஷ் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ விஜயனுடைய பிறந்தநாள் ஜூன் 22. அந்த பிறந்தநாளுக்கு ஜனநாயகன் படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோவோட அவங்க ரசிகர்கள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் ஜனவரி 22க்காக வெயிட் பண்ணுறோம். கிளிம்ஸில் என்னென்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் நிச்சயமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பு. ஸோ சிம்பு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நேற்றுக்கு. அவரும் வந்து 49வது படமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தான் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட படம். எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் தொடங்கலான் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக வந்து தக் லைஃப் படத்தினோட ப்ரமோஷன்லாம் முடிஞ்சு ஜூன் 5 படம் ரிலீஸ் ஆகிடும், நம்ம ஜூன் 8ஆம் தேதி அதுக்கப்புறம் ஒரு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஆனால்
அதுக்குள்ள டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வேற மாதிரி இந்த ரைடு பிரச்சனைலாம் வந்து சிக்கலானதுனால அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறதுனால இப்போ அந்த படம் தொடங்க முடியாத மாதிரி இருக்கு. எப்படி நேற்று எதுவும் சொன்னோம், சிவகார்த்திகேயன் பராசக்தி படம் அப்படியே நிற்கிறதோ அதே மாதிரி தனுஷோட இட்லி கடையும் நிற்கிறதோ இந்த படமும் அதே மாதிரி தொடங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால இந்த அடுத்த 2-3 மாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம கேப் விழுந்து போயிடும், அடுத்து ஒரு 3 படம் லைனப்பில் இருக்கு அப்படிங்கிறதுனால சிம்பு வந்து இமீடியட்டா வெற்றிமாறன் ஏற்கனவே சொன்ன ஒரு கதையை லாக் பண்ணாரு. நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி அது ரொம்ப பிடிச்சி போய் அது எப்படின்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட கதை. அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அதுக்கு வந்து துணை கதையெல்லாம் ரெடி பண்ணி பக்காவா உட்கார வச்சிருக்காரு சிம்புவுக்காக. சிம்பு வந்து இந்த கெட்டப்பில் மிரட்ட போறாருல அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் விரைவில் தொடங்கிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ரெடி ஆனதுனால ஏற்கனவே வந்து வெந்து தணிந்தது காடு அதெல்லாம் வேல்ஸில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வேல்ஸ் நிறுவனமும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதே போல் விடுதலை படத்தை தயாரித்த எல்டட் குமார் அவரும் வந்து ரெடியாக இருக்காரு மீண்டும் வெற்றிமாறனோட படம் பண்ணுறதுக்கு. அப்புறம் கலைப்புலி தானு வந்து சூர்யாவோட ஏற்கனவே பேசி அட்வான்ஸ் கொடுத்து வச்ச படம் அது வாடிவாசல், அதுவும் இப்போ ட்ராப் ஆனதுனால அதுக்கு கலைப்புலி தானுவுக்கே இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வி கிரியேஷன் சார்பில் இந்த படம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூணு ப்ரொடக்ஷன் கம்பெனி கையில் ரெடியாக இருக்கிறதுனால இந்த மாத இறுதிக்குள்ளே அதை ஃபைனல் பண்ணி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த சிம்பு படத்தினுடைய ஷூட்டிங்கும் தொடங்கிடும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வந்து 49வது படம் டிலே ஆச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக இந்த படத்தை பண்ணி முடிச்சு இதை 49ஆ கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சிம்புவும் வெற்றிமாறன் கூட்டணிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டணி, சிம்பு ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி வந்து அமைஞ்சதுன்னா அதாவது நடிப்பு அசுரனாக இருக்கக்கூடிய சிம்புவும் அது மாதிரி இயக்குனரில் வெறித்தனமான இயக்குனர் இருக்கக்கூடிய வெற்றிமாறனும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்தா அது எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போவே ஃபீல் பண்ண முடியும். நிச்சயமாக அந்த படம் வேறு ஒரு பரிமாணத்தை கொடுக்கும், ரசிகர்களுக்கு வேறு விதமான ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது படத்தினுடைய அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு அடுத்த அப்டேட் வரும். அப்போ சந்திக்கிறேன். நன்றி.